தேவனை அறியாத ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கும், அதாவது ஒரு அவிசுவாசி தேவனை அறியாத ஒரு மனிதன் பாவம் செய்வதற்கும், ஒரு விசுவாசி பாவம் செய்வதற்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. இன்னும் குறிப்பா சொல்ல வேணா, இன்னும் நம் மனதில் நிறுத்த வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவரை அறியாதவர்கள் அவிசுவாசிகள். தேவனை அறிந்து மறுபிறப்படைந்து கர்த்தரோடு இந்த வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் விசுவாசிகள். போலியான விசுவாசிகள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு தரப்பு இருக்காங்க. இந்த ரெண்டிலிருந்து வேறுபட்டவர்கள். இந்த போலியான விசுவாசிகள் யார் அப்படின்னா, அவர்களும் எங்க இருப்பாங்க? திருச்சபைக்குள்ளதான் இருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு சந்தையிலோ ஒரு ஒரு கடையிலேயோ, பலசரக்கு கடையிலேயோ போலியான சரக்கு எங்க தான் இருக்கும்? கடைக்கு வெளியே இல்லை, கடைக்கு உள்ளே இருக்கும். கடைக்கு உள்ளே இருக்கும். அப்ப போலியான விசுவாசி, இதை குறித்தும் வேதம் பேசுகிறது. டாக்டரின் ஆஃப் ட்ரூத் பிலீஃப், அதாவது மெய் விசுவாசம் அப்படின்னா என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன? போலியான விசுவாசம் அப்படின்னா என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன? அவ்விசுவாசம் என்று சொன்னால் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன? இந்த மூன்றை குறித்தும் வேதம் பேசுகிறது. அப்ப இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக சிந்திக்க போறோம்னா, ஒரு விசுவாசி ஏன் பாவம் செய்கிறான்? ஒரு விசுவாசி ஏன் பாவம் செய்கிறான்? ரைட். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால், அதாவது அப்படிப்பட்ட போதனைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு விசுவாசி பாவம் செய்வதற்கு என்னென்ன காரணம்லாம் நம்ம இயல்பாக டக்குன்னு யோசனையில வரும் அப்படின்னா, உலகம், பிசாசு, மனிதர்கள். விசுவாசம் சொல்ற காரணங்கள் என்ன? அவர் பாவம் செய்யும் பொழுது நான் ரொம்ப நல்லவன் தான், ஆனா என்ன நடந்துருச்சு? பிசாசு என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? அப்படி செய்ய வச்சுட்டான் ஏதோ ஒரு டயத்துல. அப்புறம் நான் ரொம்ப நல்லவன் தான், உலகம் என்ன பண்ணிடுச்சுங்க? பாவம் செய்ய வைத்து விட்டது. இப்படியெல்லாம் பொதுவாக சொல்லப்படுகிற காரியங்கள் உண்டு. அப்புறம் அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர் தான், ஆனா அவருக்கு இருக்கிற பலவீனம், இப்படியும் சொல்றது உண்டு. கவனிங்க, இதெல்லாம் குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஒவ்வொன்றாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிந்திக்க போகிறோம். இந்த பாவத்திற்கு வேதம் சொல்லுகிற ஒரே வார்த்தை பாவம் தான். பலவீனம் அப்படிங்கிற வார்த்தை மனுஷன் அப்படின்னு வேதத்துல இல்லை. அவருடைய வீக்னஸ் அப்படின்னு சொல்லி பைபிள்ல இல்லை. பாவம் எப்பொழுதுமே பாவம் தான். சரி, இங்க என்னன்னா, எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, டக்குன்னு நம்ம இந்த மாதிரியான காரணங்கள்லாம் நமக்கு வரும், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் அப்படிலாம். ஆனா ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு முக்கியமான காரியம், விசுவாசிகள் பாவம் செய்வதற்கு போதனைகள் காரணம். அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. விசுவாசிகள் பாவம் செய்வதற்கு மத ரீதியான போதனைகள் காரணம் அப்படிங்கிறது தான் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த பவுல் நமக்கு சொல்ல விரும்புகிறார். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு. அவைகளால், அதாவது கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அப்ப அவபக்தி ஏன் அதிகரிக்கிறது அப்படின்னா, கள்ள போதனைகளின் மூலமாக அவபக்தி என்ன பண்ணுதுங்க? அதிகரிக்கிறது. ஏன் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை பாவம் செய்ய தூண்டுவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதுங்க? போதனை. கிறிஸ்தவத்தின் பெயரால் வேதத்தை வைத்துக் கொண்டு நடக்கின்ற துர்போதனை, கள்ள போதனை. நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். ஒன்று சொல்லுகிறேன், அதை மனசை நிறுத்திங்க. பிற்பாடு அந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம அதை சிந்திக்கலாம். ஆண்டவர் நீ தசம பாகம் கொடுத்தால் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற போதனை பைபிள்ல இருக்கு. அப்படிங்கிற போதனை பைபிள்ல இருக்கு, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா இந்த போதனை ஒரு மனிதனுடைய பண ஆசையை தூண்டுமா, அல்லது ஒரு மனிதனுடைய பண ஆசையிலிருந்து அவனுக்கு விடுதலை தருமா? தோன்றும். அப்ப பண ஆசையிலிருந்து விடுதலை தருவது அப்படிதான் கிறிஸ்தவ ஆன்மீகம். நமக்கு உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும் என்று இருக்க கடவோம், போதும் என்ற மனதுடனே கூடிய, அதாவது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த மனது போதும் என்று இருக்கின்ற மனதுடனே இருக்கக்கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ இப்ப தசமம் கொடுத்தா ஆசீர்வதிப்பார் கர்த்தருங்கிற பைபிள்ல இருக்கா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா அதை இன்றைக்கு பைபிளை வச்சு கொண்டு சபையிலே அதை வலியுறுத்த
படுவதுங்கிறது கள்ள போதனை. அது என்னதுங்க கள்ள போதனை. அப்ப அதை மேலும் மேலும் அவர்களை பண ஆசை உள்ளவர்களாக தான் என்ன பண்ணுங்க மாற்றோம். பண ஆசை உள்ளவர்களாக தான் இப்படி ஏராளமான போதனைகள் இருக்கு. வேதத்துல இருந்தே என்ன பண்றதுங்க இருக்கு. வாக்குத்தத்தை கொடுப்பது, கர்த்தர் இன்னைக்கு ஒன்றை என்ன பண்றாரு, இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தம் பைபிள்ல இருக்கு. பைபிள்ல இருக்கா? கண்டிப்பா இருக்கு, பைபிள்ல தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு உன்னுடைய சத்துருக்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அழிப்பார். நான் வாக்குத்தத்தம் கொடுக்கல. உன்னுடைய சத்துருக்களை கர்த்தர் அழிப்பார். அப்ப ஆண்டவர் இப்படின்னு சொல்லிட்டு சத்துருக்களை சிநேகிக்கணும்னு சொல்லுவாரா? தேவன் தன்னில் தானே முரண்படுகிறவர் அல்ல. தேவன் தன்னை தாமே மறுதளிக்கிறவர் அல்ல. அப்படி கிடையாது. சத்துருவை சிநேகியுங்கள் அப்படிங்கிறது தான் புதிய ஏற்பாட்டின் போதனை. ஆனால் உன் சத்துருக்களை 4 பகுதியிலும் என்ன பண்ணுவாரு, சிதறடிப்பார், அழிப்பார். இதெல்லாம் பைபிள்ல இருக்கானா? இருக்கு. இப்ப இதை எடுத்து நான் போதித்தேன் என்று சொன்னா அது என்ன, அதுக்கு பேர் என்ன? புதிய ஏற்பாட்டுக்கு விரோதமான போதனை. என்னதுங்க? கள்ள போதனை. கள்ள போதனை. அப்ப இதெல்லாம் நீங்க மனதில் நிறுத்தி கொள்ளணும். இப்படி ஏராளமான காரியங்கள் சொல்லலாம். இப்படிப்பட்ட போதனைகள் வருவதனாலே ஜனங்களை பாவம் என்ன பண்றாங்க, வேதாமத்தின் வசனங்களை கையிலே வைத்துக் கொண்டே திருச்சபைக்கு செல்கிறவர்களாக இருந்து கொண்டே என்ன பண்றாங்க, பாவத்துல இருக்கிறார்கள். அல்ல பாவத்தை என்ன பண்றாங்க, செய்யறாங்க. இன்னைக்கு நீங்க எந்த காரியத்துல யாருக்கு பயந்து வந்திருக்கீங்களோ அந்த நபரை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, பார்த்து கொள்வார். அப்படின்னு வரும் பொழுது ஒரு மருமகன் மாமியாருக்கு பயந்து வரான்னு வச்சுங்க, அந்த பொண்ணு என்ன நினைப்பாங்க, அந்த குடும்பத்தை தேவன் கட்டுவதற்காக திருச்சபையா, உடைப்பதற்கு திருச்சபையா? அப்ப வசனங்களை வைத்துக் கொண்டே அதாவது கேட்கிறவர்களை பாவத்திற்குள்ளாக தள்ளுவது, இது இன்னும் புதுசு கிடையாது. 2000 வருஷமா நடக்கிறது. பவுல் இருக்கிற காலங்கள்லயே இது நடந்துச்சு. என்ன பண்ணுச்சுங்க, நடந்துச்சு. பிசாசு வசனத்தை வச்சுதானே ஆண்டவரே சொல்லிச்சான். அது ஒன்றும் புதுசு கிடையாது. நீர் சிலுவைக்கே போக வேண்டாம், நீ பெரிய இடத்துல இருந்து குதிச்சுன்னா கூட உன்னுடைய பாதம் கல்லிலே இடராதபடி தாங்குவார்னு பைபிள்ல இருக்குல்ல. ஏன் தெரியுமா அதை சொன்னா? ஃபர்ஸ்ட் ப்ராபசி, முதலாவது தீர்க்க தரிசனம் என்ன, பிசாசை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய தலையை அவர் நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது தீர்க்க தரிசனம். இதை மனசு வச்சுதான் பிசாசு சொல்றான், உன்னுடைய குதிங்கால் கூட காயம் ஏற்படாது, தூதர்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டு போவார்கள்னு வசனம் சொல்லுதே, சங்கீதத்துல இருக்கு. அதை கோட் பண்றான். அப்ப அது கள்ள போதனையா இல்லையா? கண்டிப்பாக அது கள்ள போதனை. ஏன்னா பிசாசை பேசலாம். அப்படிப்பட்ட பிசாசின் உபதேசம் வசனம் அப்படின்னு சொல்லுது, பிசாசின் உபதேசம். இப்ப அப்படி பிசாசனுடைய இச்சையை செய்யும்படி அவனால் பிடிக்கப்பட்ட அவனுடைய ஊழியர்கள் சரிதானா, அவர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. சத்தியத்தை அறியாதவர்கள், சத்தியத்தை ஏற்க மனதில்லாதவர்கள், சத்தியத்தை விரும்பாதவர்கள். சரி, அதை குறித்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். சரிதானா? நம்பர் 2, இந்த கேட்டகரி இப்ப அவங்கள விட்டுருவோம். யாரு? கள்ள போதனை நிமித்தமாக பாவத்திலே பெருகுகிறவர்கள், வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டே தங்களுடைய பாவ வாழ்க்கையிலே பெருகுகிறவர்கள். ஆண்டவர் நீ என்ன செஞ்சாலும் உன்னை மன்னிப்பார், பாவம் என்பது ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, அதற்காகத்தான் சிலுவையிலே பலியானார். இது போதனையா அப்படின்னா கண்டிப்பா போதனை, அதுதானே சுவிசேஷம். ஆனால் அதையே திரித்து பாவத்தின் விளைவுகளை மட்டுப்படுத்தி தேவனுடைய கிருபையை உயர்த்தி காட்டுவது. ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். இது புதிய ஏற்பாட்டு கள்ள போதனை. பாவத்தின் விளைவுகளை மட்டுப்படுத்தி தேவனுடைய கிருபையை தூக்கி பேசுவது, உயர்த்தி பேசுவது. இது பேரு ஹைப்பர் கிரேஸ். ஹைப்பர் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னு, உயர்த்தி தூக்கி பேசுறது, ஹைப்பர் கிரேஸ். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. அவிசுவாசி, அது போலியான விசுவாசிகள் அதில் மாட்டிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். தேவனுடைய கிருபையை உயர்த்தி பாவத்தின் விளைவை, பாவத்தின் கோரத்தன்மையை, பாவத்தை தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்காமல் நம்மளுடைய ஆஸ்பெக்ட்ல, நம்மளுடைய மனசுல பார்த்து, நீ மனுஷன் தானே,
இது புதிய ஏற்பாட்டின் கள்ள போதனை. புதிய ஏற்பாட்டினுடைய அப்ப வேதம் என்ன சொல்கிறது? வேதம் என்ன சொல்கிறதுனா, சிலுவையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பாவத்தோடு தேவன் எவ்விதமான சமரசத்தையும் செய்து கொள்ள முடியாது. அவர் கிருபை உள்ளவராக இருந்தாலும் இரக்கம் உள்ளவராக இருந்தாலும் தம்முடைய நீதியிலே அவர் சமரசம் செய்ய முடியாது. ஆகையினால்தான் தன்னுடைய குமாரனையே நிர்வாண கோலமாக நிறுத்தி அவரை என்ன பண்ணாரு? நொறுக்க சித்தம் உள்ளவராகி அவருடைய மாம்சத்தை பிற்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். பாவத்தை அந்த அளவுக்கு தேவன் வெறுக்கிறார். பாவத்தின் கோரம் அந்த அளவுக்கு. தேவனுடைய பரிசுத்தத்திலும் நீதியிலும் எவ்வளவு வேணும் என்ன கிடையாது, குறை கிடையாது. அப்ப அதை செஞ்சு முடிச்சார். வசனம் சொல்றது, என்னுடைய இடத்திலே அவரை அனுப்பி எனக்காக அவர் என்ன பண்ணாரு? நியாயம் தீர்த்தார். அப்ப புதிய ஏற்பாட்டு போதனை பாவத்தின் விளைவை மட்டுப்படுத்தி கடவுளை கிருபையை உயர்த்துவது அல்ல. தேவன் எந்த அளவுக்கு நீதி உள்ளவரோ அதே அளவுக்கு அவர் எப்படிப்பட்டவர்? கிருபை உள்ளவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு நீதி உள்ளவரோ அந்த அளவுக்கு அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த சமநிலையை குறைப்பது புதிய ஏற்பாட்டு கள்ள போதனை. இது ஹைப்பர் கேசம்னாங்க. இதுக்கு ஏராளமான ரசிகர்கள் உண்டு, ஏராளமான ரசிகர்கள் உண்டு, அடிமைகள் உண்டு. ரைட். இப்ப எங்க கவனம் செலுத்த போறோம் அப்படின்னா, திருச்சபையிலே அமர்ந்து கொண்டு இந்த ரெண்டாவது கேட்டகரி பீப்புள். முதல் கேட்டகரி பீப்புள் துருபதேசத்திலே மாட்டிக்கொண்டு பாவத்தில் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அதிலே பெருகுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க? பெருகுவாங்க. பாவம் செய்வதற்கு சில ஆன்மீக காரணங்களை கற்பிப்பார்கள். ஏதேன் தோட்டத்துல பிசாசு வரும் பொழுது இந்த பழத்தை நீங்க புடிச்சீங்கன்னா யார மாதிரி மாறுவீங்க? பிசாசு கற்பித்த முதல் காரணம் என்னன்னா ஆன்மீக காரணம். புரியுதுங்களா? இந்த பழத்தை நீ சாப்பிடும் பொழுது உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் அப்படி சொல்லல. இந்த பழத்தை நீ சாப்பிட்டீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் 100 ஏக்கர் உங்ககிட்ட வந்துடும் அப்படி சொல்லல. இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சொல்லல. இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீ யார மாதிரி மாறுவ? ஆன்மீக காரணம். புரிஞ்சுக்கணும். ரைட்? டெம்டேஷன் எப்படி வேணாலும் வரலாம். சரி, இந்த கேட்டகரி பீப்புள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் போதனைகளினாலேயே அவபக்தி உள்ளவர்களாக மாறுவார்கள். நுட்பமான காரணம். திருச்சபையில இருக்கிற இந்த போலியான விசுவாசிகள் பாவம் செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அல்லது விசுவாசிகள் ரெண்டு கேட்டகரியுமே எடுத்துக்கலாம். போலியான விசுவாசிகள் அல்லது விசுவாசிகள் அவங்களுக்கும் பாவம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே காரணங்களிலே ஒன்று, ஏன் அவர்கள் அவபக்தியாக மாறுகிறார்கள்? பக்திக்கு எதிர் சொல் தான் என்னது? அவபக்தி. ஏன் அவபக்தியா மாறுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது போதனைகளினாலேயே, கள்ள போதனைகளினாலேயே. ரைட். இப்போ கொஞ்சம் க்ளோஸா போனோம் அப்படின்னா, சிலர் உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. அவங்க கரெக்டான போதனைகளை கேட்பாங்க, தேடி ரொம்ப கரெக்டான போதனைகளை கேட்பாங்க. ஆனாலும் அவருடைய வாழ்க்கையிலே விளைவுகள் இருக்காது. அவருடைய வாழ்க்கையிலே விளைவுகள் இருக்காது. அவங்க உண்மையாகவே மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க, உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் சரியான போதனைகளை கேட்பாங்க. கர்த்தருடைய வெளிச்சத்திலே நம்ம யோசித்து பார்ப்போம். வேதங்களில் உதாரணம் உண்டு. அதை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், தலை வெட்டப்பட்ட ஒரு ஊழியக்காரன் யாரு? யோவான் ஸ்நானகன். தலை வெட்டப்பட்ட, சிரசேதம் பண்ணப்பட்டவர். அவர் தலை வெட்டப்படுவதற்கு காரணம் என்ன? யார் அவர் தலையை வெட்டினது? ஏரோது மன்னன் தன்னுடைய தம்பியினுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறார். இது பாவம் அப்படின்னு சொல்லி கடிந்து என்ன பண்றாரு? சொல்றார். இப்போ அந்த மனைவி, ஏரோதனுடைய அந்த மனைவி, அவள் என்ன பண்றான்? இவன் பேச்சை கேட்டு ஆள் மாறிட்டான் அப்படின்னா நம்முடைய சுகபோகமான வாழ்க்கை என்ன பண்ணிடும்? போயிடும் அப்படின்னு சொல்லி இவ ஒரு திட்டமிட்டு தன்னுடைய பெண்ணின் மூலமாக பரிசாக யாருடைய தலையை கேட்கிறார்? விவரமா சொல்றேன், நீங்க அந்த இடத்துக்கு இப்ப போயிடணும். ரைட். ஆனால் ஏரோதனுடைய மனநிலை என்னவா இருந்தது? மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று சொல்லி ஏரோது என்ன பண்ணான்?
அறிந்து வைத்திருந்தான். அந்த ஊழியக்காரனை கொடுத்த நாலேஜ் இருக்கு, இவன் ரொம்ப நல்ல மனிதன், இவன் ஆண்டவருடைய மனிதன். தென் அவனுக்கு பயந்தான், அவனை கனம் பண்ணினான், அவனை கீழ்ப்படிந்தான், அவனை பாதுகாத்தான், அவனுக்கு தேவையான சில காரியங்களை செய்து அவனை பராமரித்தான். அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்ல என்ன பண்ணான், கேட்டு வந்தான். அவனை கேட்டு கேட்டு ஒவ்வொன்றும் பண்றான், அவனை கேட்டு கேட்டு பண்றான், ஒவ்வொன்றையும் பண்றான். ரொம்ப விருப்பத்தோட அவனுடைய சொல்ல என்ன பண்றான், கேட்கிறான். ஆனால் ஏரோது மனம் திரும்பினானா? என்னுடைய கேள்வி என்ன, ஏரோது மனம் திரும்பினானா? யோவான் ஸ்நானனுடைய சாவுக்கு யார் காரணம்? யாருடைய சொல்லை விரும்பி கேட்டானோ, யார்கிட்ட போய் எல்லாவற்றுக்கும் ஆலோசனையை கேட்டானோ, யாரை பாதுகாத்தானோ, யாருக்கு பயந்தானோ, யார் நீதிமான் என்று அறிந்து வைத்திருந்தானோ அவனை என்ன பண்ணான், கொன்னான். இன்றைக்கு திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள் நல்ல போதனைகளை அங்கீகரிக்கிறாங்க. சில பேர் நல்ல போதனைகள் என்ன, இந்த கேட்டகரி நல்ல போதனைகளை அங்கீகரிக்கிறாங்க, நல்ல போதனைகளுக்கு பயப்படுறாங்க, நல்ல போதனைகளுக்கு பயப்படுறாங்க. அதை போதிக்கிற ஊழியக்காரரையும் என்ன பண்றாங்க, கண்டுபிடித்து கனம் பண்றாங்க, பாதுகாக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க. ஆனா மனம் திரும்ப மாட்டாங்க. ரைட்? நல்ல போதனையை அங்கீகரிப்பது மட்டும் கிடையாது, நல்ல போதனைகளை கண்டுபிடிப்பது மட்டும் கிடையாது, நல்ல போதனைகளை பாதுகாப்பது பராமரிப்பது மட்டும் கிடையாது, மனம் திரும்பணும். ஆனா என்னுடைய வாழ்க்கையில அது இடம் பெறாமலேயே இருந்தது. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இந்த காலை நேரத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு நல்ல போதனைகளை ரசிக்கிறவர்கள், போதனைகளை ரசிக்கிற ஒரு கூட்டமும் பெருகிட்டே இருக்கு. நல்ல விதமான பொழுதுபோக்குகளாக ஆன்மீக காரியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள். சில பேர் ஒண்ணுத்துக்கு ஆகாம பொழுது கழிச்சுட்டு இருப்பாங்க, எதையோ பார்த்து எங்கெங்கயோ போய் ஒண்ணுத்துக்கு ஆகாம கழிச்சிட்டு இருப்பாங்க. என்ன சிலர் இருக்காங்க, அவங்க ஜபக்கூட்டமா போவாங்க. ஆனால் எந்த விதத்திலும் அது அவங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ணாங்க, பிரயோஜனப்படாது. அப்புறம் ஏன் அதை செய்யறாங்க? கவனிங்க, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும், இதை எடுத்துப்போம். யோவான் நீ வாசிக்க வேண்டாம், பின்னாடி சொல்லிடுறேன். யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? தேவன் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, 5 அப்பம் இருமீன், கரெக்டா? 5 அப்பம் இருமீனா 5000 பேத்துக்கு என்ன பண்றாரு, பங்கு வைக்கிறார். அந்த குறிப்பிட்ட இடத்துல ஜனங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்றாங்க, மறுபடியும் அந்த இடத்திற்கு ஆண்டவர் வரும்பொழுது மறுபடியும் போறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, போறாங்க. நான் சொன்னது யோவான் எழுதின சுவிசேஷத்துல 6ஆவது அதிகாரத்துல எது. மறுபடியும் அங்க போகும் பொழுது ஆண்டவர் அவங்கள பார்த்து கேட்டாரு. என்ன சொல்றாருன்னா, அவங்க என்ன நினைச்சிட்டு வந்தாங்கன்னா, ரொம்ப சின்சியரா போறாங்க. ஏன்னா இவர் போவதற்கு முன்பாகவே அந்த இடத்துக்கு போறாங்க, இவர் போவதற்கு முன்பாக அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல, அப்பம் புசித்து திருப்தியான நாளேயே என்னை தேடுகிறீர்கள். அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா, மோசேயின் காலத்திலே வான மன்னா பொழிந்தது, ஜனங்கள் அதை சாப்பிட்டு என்ன பண்ணாங்க, வாழ்ந்தார்கள். இவர் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன், வனாந்திரத்தில் என்ன பண்றாரு, நமக்கு அப்பம் தருகிறார் அப்படின்னு நீங்கள் புரிந்து அறிந்து அந்த அற்புதத்தை ஏற்றுக்கொண்டு என்னை தெய்வமாக விசுவாசித்து என்ன பண்ணல, இங்க வரல, அந்த இடத்துக்கு போனோம், நேத்து சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் கட்டிட்டு வந்துட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால இன்னைக்கும் இயேசு கிட்ட போனா அதே நன்மை எனக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்காக வரேன்னு சொன்னோன்னே, தேவன் அந்த தேவ திட்டத்திற்கு விரோதமாய் அவர்கள் தேவனிடத்துல வந்தாங்க. வசனம் தானே சொல்லுது, என்னிடத்தில் வருகிறவனை ஒருவனையும் புறம்பே. ஒரு பெரும் கூட்டம் ஆண்டவரை நோக்கி வந்தது, அவர்களை கடிந்து கொள்கிறார். உங்களுடைய நோக்கம் எனக்கு நல்லா தெரியும், உங்க நோக்கம் எனக்கு நல்லா தெரியும். அப்ப இன்னைக்கு ஒரு பெரும் கூட்டம் ஆண்டவரை நோக்கி படையெடுத்து போறதுனால நம்ம நினைச்சிடக்கூடாது அவர்களை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு கிடையாது. தேவ திட்டத்திற்கு விரோதமாய் ஒரு பெரும் கூட்டம் கூடினாலும் ஊழியக்காரன் சந்தோஷப்படுவான். அவனுக்கு வருமானம் ஆச்சு, பலதரப்பட்ட இதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தோஷப்படுவாங்க. பாத்தீங்களா, நான் ஊழியம் செஞ்சு இத்தனை பேர் என்ன பண்ணிட்டேன், கொண்டு வந்துட்டேன், ஆகி போயிம்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் தேவ திட்டத்திற்கு விரோதமா என்ன பண்றீங்க, இந்த கூடி வரீங்கன்னு அற்புதத்தை நிறுத்திட்டு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இது நடந்தது. நம்ம கவனம் செலுத்த போற வார்த்தை என்ன தெரியுமா, அங்க வரும்பொழுது எப்படி கூப்பிடுறாங்க அவரனா, ரபி அப்படின்னு கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? ரபின்னா உங்களுக்கு தெரியும் என்னதுங்க, என்றீங்க, அவ்வளவுதான், எபிரேய மொழி அவ்வளவுதான். ரபின்னா என்னதுங்க, நல்ல போதகரையில போதகரைன்னு அர்த்தம். ரபூனி அப்படின்னா அதனுடைய நவுனு, ரபினாலும் போதகரை தான். ஜனங்க அவர் என்னன்னு கேட்டாங்க, என்னன்னு கூப்பிட்டாங்க, போதகரே அப்படின்னாங்க.
பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னா என்ன நடந்துச்சு? அதான் வாசிக்க போறோம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனம். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீ எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். என்னன்னு கூப்பிடுறாங்க? அதான் கவனம் செலுத்தணும். போதகரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப போதகரேன்னு கூப்பிடுறாங்களே, இவங்க போதனைக்காக ஏங்கியவற்றை வந்தாங்களா? கிடையாது, பழக்க தோஷம். யோதர்கள் ரபி எப்படின்னு கூப்பிடுவாங்க? பழக்க தோஷம். பழக்க தோஷத்தினால என்னன்னு கூப்பிடுறாங்க? ரபின்னு கூப்பிடுறாங்களே, மெய்யாகவே அவரை போதகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. மெய்யாகவே அவர் என்ன பண்ணல? தங்களுக்கு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள இல்லை. அதை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். கடலின் அக்கறையிலே அவரை கண்ட பொழுது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர்கள் என்று கேட்டார்கள். 26. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதனாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாக மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 41. நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை முறுமுறுத்து. என்னன்னா, அந்த செய்தியினுடைய மையமாக அவர் தன்னையே காண்பிக்கிறார். பொய் சொல்லாத, திருடாத, வட்டிக்கு கொடுக்காத அப்படிங்கிறதா நியாயப்பிரமாணத்தின் போதனை. அதை உட்காந்து அவங்க ரொம்ப ஜாலியா கேட்டிருப்பாங்க. ஏன்னா மனிதன் எப்பயுமே சட்டத்திட்டங்களை கேட்க அவனுக்கு ரொம்ப விருப்பம் உள்ளவனா இருக்கலாம். ஆனா என்ன சொன்னார்னா, அந்த போதனையை தன்னை நோக்கி திருப்புகிறார். போதனையின் மையமாக யாரை கொண்டு வர்றாரு? தன்னை கொண்டு வருகிறார். வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் யாருதான்? நான் சொல்லும் பொழுது ஜனங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம்? முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இது இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கும் நடக்குது. நல்ல ஆரம்பத்துல வெல்கம் பண்ணி கொண்டு போய் உட்கார பேச ஆரம்பிச்சோன்னா அவங்களுக்குள்ள என்ன ஆயிரும்? சலசலப்பு உண்டாயிரும். இன்னைக்கு நடக்குது. ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு உன்னதமானது பார்த்துங்க. அவருக்கு முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்துட்டு என்ன சொல்றாங்க? 42. இவன் யோசேப்பின் என்ன சொல்லிட்டாங்க? இவன் யாரு? ரபீன் என்று அழைத்தவர்கள், ரபீன் என்று அழைத்தவங்க. இவன் யாரு? யோசேப்பின் இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று எப்படி சொல்றான்? கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஜனங்கள் போறாங்க. அந்த இடத்திற்கு தேவன் இருந்ததுனால போகல. அந்த இடத்துலதான் நேத்து எனக்கு நல்லது நடந்துச்சு, நேத்து ஒரு அற்புதத்தை அங்க செஞ்சாரு, ஆகையினால அந்த இடத்துக்கு போறேன். உங்களுக்கு இப்போ உங்களால ரிலேட் பண்ண முடியுதா சமகால கிறிஸ்தவத்தோடு? அந்த ஆதியாகம அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் 5 அப்பத்தையும் 2 அந்த அற்புதம் செஞ்ச இடம் அங்க வந்ததுனால ஜனங்க அங்க போறாங்க. ஏன்னா இன்னைக்கு அப்படி ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுவாரு? செய்வார். அதனாலதான் உங்கள் அற்புதத்தின் நேரம் அப்படின்னா இன்னைக்கு 4 மணிக்கு போற கோஷியெல்லாம் அதுதான். அங்க போனா எனக்கு என்ன நடக்கும்? ஒரு அற்புதம் நடக்கும். இதே மாதிரிதான், இதே ஸ்பிரிட் தான். ரைட். இப்போ அங்க போறாங்க. தேவனை தேடி அல்ல, அந்த இடத்தை தேடி என்ன பண்றாங்க? போறாங்க. ஏன்னா நேற்று நடந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அற்புதம் எனக்கு அங்கதான் என்ன பண்ணுவோம். 2வது, தேவனை ரவி என்று கூப்பிடுகிறார்கள். ரவி என்று கூப்பிடுகிறாங்க. இந்த கேட்டகரி பீப்புள் ரவின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அது பழக்க தோஷத்துல வந்தது. அது என்னது வந்துங்க? இவர் தன்னை மையமாக வைத்து நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்போன்னு இவங்க டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க? கோவப்பட்டு இவன் அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கவனிங்க, அப்ப ஒரு இடத்திற்கு வந்து போவதனால் அல்ல, பழக்க தோஷத்துல யாரையோ ஒருத்தர் பாஸ்டர்னு கூப்பிடுறதுனால அல்ல. ரைட்டுங்களா? நீங்க ஒருவேளை ஊழியக்காரர் ஆனீங்கன்னா, கொஞ்சம் இன்றைக்கு சத்தியத்தை போதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களை யார் ஐயாங்கிறாங்களோ அவங்க தான் உங்களை வாடாப்படணும் சொல்லுவாங்க. கொஞ்சம் நீங்க சுவிசேஷத்தில் கொஞ்சம் கடவுள் தந்த மாதிரியே பேசிப்பாரு. உங்களுடைய செய்தியின் மையம் இயேசு கிறிஸ்துவா இருப்பார் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது. இப்ப இந்த கேட்டகரி பீப்புள் இருக்கிறாங்கல்ல, இந்த கேட்டகரி இந்த போதனை இவர்களை மாற்றினதா? இந்த போதனை இவங்களை மறுபடியும் என்ன ஆக்குச்சு? இவர்களுடைய கடினத்தை வெளியே கொண்டு வந்தது. அங்க பார்க்கிறோம், யோவான் சுவிசேஷ புத்தகத்துல யாரு? ஏரோது என்ன பண்ணா, சொல்ல கேட்க ஆசையா இருந்தா, மனதா இருக்கலாம், ஆனா என்ன பண்ணல. இவங்க பாருங்க, ரபூனின்னு அழைக்கிறாங்க. ரொம்ப பிரயாசப்பட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. இவருக்கு முன்பாகவே அங்க என்ன பண்ணிட்டாங்க? போயிடுறாங்க. ஆனா இதெல்லாம் பக்தியின் அடையாளமானா கிடையாது. அவரை என்ன பண்ணல, மெய்யாகவே அவருடைய போதனைகளுக்காக அங்க என்ன பண்ணல, போகல. அவருடைய போதனைகளுக்காக அங்க
போகல. எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? நீ சொல்றாங்கல்ல, உங்க தேவையோடு வந்திருக்கிறத ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? அறிந்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் என்ன பண்றாரு? காண்கிறார். இன்றைக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் என்ன பண்ணுவாரு? செய்வார். அப்படி செய்வார் அப்படின்னு சொல்லி காலையிலே என்கிட்ட என்ன பண்ணியிருக்காரு? பேசியிருக்காரு. காலையிலே என்கிட்ட பேசியிருக்காரு. அற்புதத்தை நாடி வந்த திரள் கூட்டத்திற்கு அநேக முறை அவர்களுக்கு கடிந்து கொண்டு பிரசங்கித்தார். இந்த வேதத்துல இருக்கு, இந்த வேதத்துல இருக்கு. அப்போ இந்த போதனையை கேட்டுக்கொண்டே இயேசுவையே ரபி என்று அழைத்து கொண்டே ஒரு இடத்திற்கு மறுபடியும் வந்து கொண்டே இதே கடினத்தோடு என்ன பண்ணலாம்? பாவத்திலே பெருகலாம். விசுவாசிகள் அல்லது போலியான விசுவாசிகள் பாவம் செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா போதனையே. என்னதுங்க? போதனை. ஒன்று, கள்ள போதனை என்ன பண்ணுங்க? அவிசுவாசியையும் போலியான விசுவாசியும் பாவம் செய்ய தூண்டும், அல்லது பாவத்திலே நிலைத்திருக்க பண்ணும், அல்லது பாவத்தை அவனை வாழ பண்ணும், அதிலே பெருக பண்ணும். சரி, அப்ப நல்ல போதனை என்ன செய்யும் அப்படின்னா, நல்ல போதனையும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை என்ன பண்ணுங்க? அவங்கள காட்டி கொடுக்கும். அவங்கள என்ன பண்ணுங்க? அவங்கள காட்டி கொடுக்கும். அவங்க ரொம்ப நாள் என்ன பண்ண முடியாது? தன்னுடைய நிலையிலேயே தொடர முடியாது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துவதற்கு அந்த இரவு, அந்த அதிகாலைன்னு சொல்றோம், அதிகாலையும் வச்சுக்குவோம். அது அதிகாலையா மாலையா அப்படி வச்சுக்குவோம் நம்ம. அந்த இருட்டோடு அப்ப யார் அவளை பார்க்க போறா? மரியாள் பார்க்க. மரியாள் உயிர் தெழுந்து விட்டார் அப்படின்னு பார்க்க போறாளா, இல்ல அவருடைய சரீரத்துல பணிவிடைகள் செய்வதற்காக போனாரா? அப்ப இயேசு கிறிஸ்துவை அவள்கிட்ட இருந்து எதுவும் பெறலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர் என்ன பண்ணல, போல. ஏன்னா அவர் இறந்துட்டாரு. அவருக்கு ஊழியம் செய்வதற்காக என்ன பண்றேன், போறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நல்லா இருட்டு, தோட்டக்காரன் நினைச்சு பேசிட்டு இருக்கா. தோட்டக்காரன் நினைச்சு பேச. இப்போ மரியாளே அப்படிங்கிறாரு. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன? ரபூனி. மரியாள் இவளும் ரபின்னு கூப்பிடுறா. தேவனை பார்க்க முடியல, ஒரே இருட்டு. ஆனா அவன் சத்தம் கேட்குது, போதகரே அப்படின்ட்டா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அவரை பார்க்க முடியல, அவரிடத்துல எந்த அற்புதத்தையும் எதிர்பார்த்து போகல. அவரை நேசிக்கிறதுனால என்ன பண்றா? போறா. இருட்டு, ஒரு சத்தம் கேட்குது, மரியாளே அப்படிங்கிறாரு, போதகரே அப்படின்னா. அப்பனா இருட்டில் கூட இவள் தேவனுடைய வார்த்தையை தான் தெரிவிட்டு இருந்தா. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20வது அதிகாரம் 16வது வசனம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2 எக்ஸ்ட்ரீமையும் பார்ப்போம் அப்படின்னு. 2 முனைகளையும் பார்த்தா தான் நமக்கு புரியும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20வது அதிகாரம் 16வது வசனம் யாசிங்களேன். ஒரு திரள் கூட்டம் ஆண்டவரை போதகரே என்று அழைக்கிறது. ஒரு திரள் கூட்டம் ஆண்டவரை பின்பற்றி போகிறது. அவர்கள் யாரு? ஆண்டவரை அறியாத போலியான விசுவாசிகள். அவர்களுக்கும் போதனைக்கும் சம்பந்தமே கிடையாது. போதனையை வெறுக்கிறவர்கள். ஆனால் போதகரேன்னு கூப்பிடுவாங்க. போதனையை வெறுக்கிறவர்கள், போதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஆனா இடத்துக்கு கரெக்டா போயிடுவாங்க. என்ன சொல்ல போனா அவருக்கு முன்னாடியே போயிட்டாங்களாம். அப்படிதான் இருக்கு. ஆனால் இங்க ஒரு பெண் ஆண்டவரை போதகரே, ரபூனி, ரபி அப்படின்னு கூப்பிடுறா. ஆனா இவ உண்மையான விசுவாசி. நீங்க இந்த 2 எக்ஸ்ட்ரீமே பார்க்கணும். அப்ப சர்ச்சைக்கு போற நீ இப்படி பேசலாமா? சர்ச்சைக்கு போற நீ இப்படி இருக்கியே, சர்ச்சைக்கு போற இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறவங்களுக்கு வேதம் சொல்லுகிற போதனை நம்ம பாவம் அப்படி தெரியாம சொல்றாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, சர்ச்சைக்கு போறதுதான் ஆன்மீகம் சொல்லி வெளியில உள்ளவங்க என்ன பண்றாங்க, நம்புறாங்க. வெளியில உள்ளவங்க நம்புறாங்க. கிறிஸ்தவ ஆன்மீகத்தை வெறும் கோயிலுக்கு போறது, ஜெபம் பண்றது, பைபிள் படிக்கிறது, காணிக்கை கொடுக்கறது, உபவாசம் இருக்கிறது, பொட்டு வைக்காம இருக்கிறது, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது, இப்படி நீங்கள் வரையறுத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாய் பேய் கூட வாழும்.
இதுல எந்தவித கடினமும் இல்லை, இதுல எந்தவித சிக்கலும் இல்லை, இதுல எந்தவித பிரச்சனையுமே இல்லை. இவ்வளவு புரியுதுங்களா உங்களுக்கு? கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க இப்படிதான் வடிவமைச்சிட்டீங்க, இப்படிதான் டிஃபைன் பண்றீங்க. நான் ஏன் கிறிஸ்தவன்? ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறேன். நான் ஏன் கிறிஸ்தவன்? ஏன்னா நான் வாரம் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கேன். நான் ஏன் கிறிஸ்தவன்? நான் ஒரு தனித்துவமான வழிபாட்டில இருக்கிறேன். இப்படி நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கைய நீங்க புரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா இதுல சிக்கலே கிடையாது. இதுல டிஸ்டர்ப் ஆகுங்கிறீங்களா? ரைட், நம்ம ரெண்டாவது இதுக்கு போயிடலாம். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனை ஒருத்தர் பாவம் செய்யும் பொழுது, பாவம் செய்யறான் இல்லையா, வேதம் சொல்லுறது நம்ம என்ன சொல்லுவோம்? தினகரன் பாவத்துல விழுந்துட்டார் அப்படிங்கிற வார்த்தை தப்பு. தினகரன் கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்திலேயே என்ன பண்ணாரு? லகித்து இறங்கினார் அப்படிதான் சொல்லணும். பாவத்தில் என்ன பண்ணாரு? இறங்கினார் சொல்றேன். ஏன்னா பாவங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ள நடக்கிறது அல்ல, இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஃப்ராக்ஷன்ல நடக்கிறது அல்ல. நீதியும் அப்படிதான், ஒரு ஃப்ராக்ஷன்ல நடக்கிறது கிடையாது. அப்ப பாவத்தில் விழுந்து விட்டார் அப்படிங்கிற சொற்பதம் அது நிறைய இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆவிக்குரிய பெருமைம்பாங்கல்ல, ஆவிக்குரிய பெருமை. கலாத்தியர் 5வது அதிகாரத்துல தெளிவா ஒரு பட்டியல் வருது. பெருமை என்பது மாம்சத்தின் கிரியைகள் அவை ஆவன. சண்டைக்கா சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதுல என்ன வருது? அதுல பெருமை வருதா? வருது. இப்ப ஆவிக்குரிய பெருமைன்னு பைபிள் ஒண்ணு இருக்கா? இல்ல. பெருமை இருந்துச்சுனாலே அது என்னதுதான்? அது மாம்சத்துக்குரியது. என்னதுங்க? மாம்சத்துக்குரியது. ஆவிக்குரிய பெருமைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்ப அதுக்கு எல்லாம் பாவத்திற்கு என்ன பெயிண்ட் அடிக்கக்கூடாது? ஒயிட் பெயிண்ட் அடிக்கக்கூடாது. பாவத்திற்கு என்ன பெயிண்ட் அடிக்கக்கூடாது? நல்லா புரிஞ்சுக்கணும். பரிசுத்தமுள்ள கோபம் அப்படி எது இருக்கா? நீங்க பைபிள் வாசிக்கிறீங்கன்னா பரிசுத்தமுள்ள கோபம் அப்படி எது இருக்கா? பாவத்து வெள்ளை பெயிண்ட் அடிக்கக்கூடாது. சரி, ரைட். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாவம் அவனை டொமினியன் ஆள ஆரம்பிச்சிடும். அவனை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். அவனை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? மனதளவிலே பொறாமை இருக்கும், மனப்பான்மையில என்ன இருக்கும்? பொறாமை இருக்கும். பொறுக்க மாட்டாமை, இன்னொருத்தர வாழ பொறுக்க மாட்டாமை, அது மனதளவிலே இருக்கும். இது வளர 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 அவனை கட்டுப்படுத்தி அவனை என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க? கட்டுப்படுத்தி அவன் வாழ்க்கையவே ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். அவன் வாழ்க்கையை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடும். வீடெங்கிலும் தெருவெங்கிலும் இதற்கு உதாரணம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினாரு, ஒருத்தர் கேஸை போட்டு விட்டார். அவன் வாங்கின கார் விலையோட வக்கீல் செலவு பண்ணி இவர் என்ன பண்ண விட்டாரு? கேஸ் போட்டு விட்டார். ஏன்னா எங்க நடக்கக்கூடாது? என் வீட்டு இடத்துல நிற்பாட்ட கூடாது. அப்ப அதுல இவருக்கு தொந்தரவு இருக்கட்டும், இவர் வக்கீலுக்கு கொடுக்குற காசு ஏறாகும். அவன் காருக்கு கட்டுற டியூவோட ஜாஸ்தி. அவன் எப்படி வாங்கலாம்? நிறைய பேர் பக்கத்துல இருக்கான வீடை கட்டணும்னா கேஸை போட்டு விட்டுருவாங்க. பாத்துருக்கீங்களா? அப்படி என்னன்னா எல்லாம் பொறாமை அப்படிங்கிறது மனதளவில் இருக்கும். இன்னொருவருக்கு நன்மை நடக்கும் பொழுது, இன்னொருவர் நன்றாக இருக்கும் பொழுது அதை மனிதனால பொறுக்க முடியாது. அதான் பொறாமை. ஆனா இது வளர 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 என்ன ஆகும்னா, தேவன் தலையிட்டு அதை சரி செய்ய முயலும் பொழுது அதை என்ன பண்ண முடியாது. அதை ஒப்பு கொடுக்காட்டி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆயிருங்க? அந்த பொறாமை அவனை ஆள ஆரம்பிச்சிடும். அந்த பொறாமை என்ன ஆரம்பிச்சிடும்? ஆள ஆரம்பிச்சிடும். பொறாமை ஒரு பாவத்துக்கான ஒரு உதாரணம். மனப்பான்மையிலே இருக்கிற பாவங்களை நாம் கருத்திலே கொள்வது ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. குடிக்கிறான், டிவி பார்க்கறான், செல்போன் பார்க்கறான், 10 மணி வரைக்கும் தூங்குறான், காசை ஊதாரித்தனமா செலவு பண்றான், கடன் வாங்குறான். இதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ். மனப்பான்மையில இருக்கிற சிக்கலை நம்ம பேசணும். மனப்பான்மையில இருக்கிற சிக்கல் ரொம்ப முக்கியம். அதுதான் வெளியில என்னவா மாறுது? என் தம்பி ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டான், நானும் போய் வாங்குறேன் பாரு, நானும் போய் கடனை வாங்கியாவது பக்கம் வாங்குறேன் பாரு. கடன் ஏன் வந்துச்சு? அங்க வேலை செய்யறது ஆசை கிடையாது, பொறாமை. அங்க வேலை செய்யறது என்னது? பொறாமை. இப்ப எதை டீல் பண்ணணும்?
ஏங்க ஃப்ரிட்ஜ் தான் இருங்க, ஃப்ரிட்ஜ் இருக்கட்டும், பக்கத்துல ஒண்ணு வை, பக்கத்துல ஒண்ணு வை. சில பாருங்க நல்ல வீடு கட்டி கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு கூப்பிட்டோம்னா, ஒரு கிரக பிரவேசத்துக்கோ இதுக்கோ கூப்பிட்டோம்னா பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு இது எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 10 லட்ச ரூபா ஆச்சுங்க. இல்லையே 8 லட்ச ரூபா 6 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாமே, 4 லட்ச ரூபா நீங்க ஏமாத்திட்டீங்க. எப்ப? கிரகப்பிரவேசம் அன்னைக்கு. நல்லா இருக்குமா? யாரு சொன்னது? அதை கூப்பிட்டு அந்த வீட்டுக்காரனை திட்டி அப்புறம் பிள்ளைங்களை கட்டி, நீங்க உங்க அப்பா ஒரு உதவுக்கார, நீங்க ஒரு உதவுக்கார, எத்தனை லட்சம் ரூபா விட்டுருக்கீங்க? நான் சொல்றதெல்லாம் இட்டு கட்டி சொல்ல, நான் எதை பார்க்கிறேனோ எதை கேட்கிறேனோ அதை சொல்றேன். நீங்கெல்லாம் கோல்டு. நான் சொல்ற எதுவும் இங்க நடந்தது கிடையாது. ஆனா நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, அவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, அதெல்லாம் இங்க நடந்தது கிடையாது. கவனிக்கிறீங்களா? பொறாமைங்கிறது நம்ம ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கோம், கிடையாதுங்க. 2 நாட்டு யுத்தங்களுக்கு காரணம் என்னது? பொறாமை. கொஞ்சம் செய்தியை பாருங்க. ஒரு மீட்டிங்ல ஒரு அதிபருக்கு இன்னொரு அதிபர் முந்தி வணக்கம் சொல்லலையா, இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கு. என்ன பண்ணல அவர் அதாவது சர்வதிகாரி சாவிரன் அவர், அதனால அவருக்கு வணக்கம் சொல்லியா. சரி, நீங்க சப்ஜெக்ட் வாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பாவம் நான் சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை லைட்டா மாற்றணுங்கிறதுக்காக சொல்ல வரல. பாவம் ஒரு மனிதனை கட்டுப்படுத்தி ஆளும். அவன் நினைச்சாலே அதை என்ன பண்ண முடியாது, மீற முடியாது. ஐயோ நீ இப்படி தினகரன் இப்படி இருக்கிறானே அப்படிங்கறது சுத்தி சொல்லுவாங்க, ஆனா அவனுக்கு தெரியாது. இவ்வளவு மலிவாக நடந்து கொள்ளுகிறாரே, இவ்வளவு இப்படி மோசமா இருக்கிறாரு, அது யாருக்கு தெரியும்? தினகரனை பத்தி ஊரே சொல்லுவோம், ஆனா யாருக்கு தெரியாது? தினகரனுக்கு தெரியாது. இதுதான் இன்னைக்கு அடுத்து சிந்திச்சு நம்ம வேகமா முடிக்க போறோம். பாவம் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும். இச்சை அப்படிதான், இச்சை அப்படிதான், நிச்சயம் அப்படிதான். மனதளவில் இருக்கும், அப்புறம் ஆக்டிவிட்டிவா மாறும், அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையே அது என்ன பண்ணணும் வச்சுக்கோம். அதே மாதிரிதான் என்டர்டைன்மெண்ட். மாம்சத்தின் கிரிகையில கடைசியில வாசிங்கன்னா என்ன வரும்? களியாட்டுக்கள். களியாட்டுக்களை நம்ம மாம்சத்தின் கிரியையா பாவமா என்றதே இல்லை. 3 மணி நேரம் செல்போன்ல உட்காந்துருக்கான்னா அவன் யார்? அவன் மாபாதைகை. அந்த பாவத்தின் வெளிப்பாடுதான் அவன் வாழ்க்கையில அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கும், வேற வேற இடத்துல காட்டிக்கிட்டே இருக்கும். அதனால களியாட்டுகள் வரும். நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. மாம்சத்தின் கிரியை வெளிரங்கமா இருக்கிறத கடைசியில முடியும் போது களியாட்டுகள். என்னதுங்க? என்டர்டைன்மெண்ட். சரிதானே? வேலைக்கு போக மாட்டாங்க, எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க, சாப்பிட்டுக்கிட்டு வீட்லயே என்ன பண்ணுவாங்க, இடத்த தேய்ப்பாங்க, ஊரை ஏமாத்து அலைவாங்க. இதெல்லாம் என்னதுங்க? பாவம் ஒரு கட்டத்துல அவங்க வாழ்க்கை என்ன ஆரம்பிச்சிடும்? ஆள ஆரம்பிச்சு வளையாது. அதுக்கப்புறம் எதுவுமே வளையாது. ஏமாத்தி 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 பழகிடுவாங்க. ஏமாத்தி 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 பழகிடுவாங்க. பொய் சொல்லி பழகிடுவாங்க. ஒரு காலகட்டத்துல நிஜம் சொல்றதே மறந்து போயிடுவாங்க. நிஜம் சொல்றதுக்காக அப்புறம் வருத்தப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ நடந்தது அப்படியே சொல்லிட்டோமே, வாய் தவறி சொல்லிட்டோமே, அப்படி வந்துடும். பாவம் அவனை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடும். சரி, நம்பர் 2, பாவத்தை ஆண்டவர் சுட்டி காமிப்பாருங்க. அதை டீல் பண்ணுவாரு. அதை என்ன பண்ணுவாரு? டீல் பண்ணுவாரு. அதை சரி செய்ய மனமற்றவனாய் நான் தொடர்ச்சியா மனசாட்சியை கொன்று, மனசாட்சி உடனே சாகாது, போட்டு அதை ஒண்ணு இல்லாம பண்ணி அதை கொள்ளுகிற நிலைக்கு போகும்போது பாவம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? ஆள ஆரம்பிச்சிடும். அப்ப பாவத்தை வேரிலேயே வெட்டாமல் விடுவதுதான் விசுவாசி பாவம் செய்வதற்கான காரணம். விசுவாசி பாவம் செய்வதற்கான அதான் சொல்ல வரேன். அதான் என்ன பண்ண வரேன் சொல்ல வரேன். பொறாமைப்படக்கூடாது ஆண்டவரே, நான் பொறாமைப்படக்கூடாது ஆண்டவரே. பொறாமைப்படக்கூடாதுன்னா பொறாமை அப்படி எடுத்துக்கல மாட்டாரு, அதுக்கு வேற வழி இருக்கு. நான் பேராசைப்படக்கூடாது ஆண்டவரே, பேராசைப்படக்கூடாதுன்னா பேராசை அப்படி கிளிர மாட்டாரு, அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. பேராசை போக வேண்டும் என்று சொன்னால் கொடுத்தாதான் போகும். பொறாமை போக வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நான் ரட்சிக்க போனோம். அதனாலதான் வசனம் சொல்லுது, ஒரு அவயம் பாடுபட்டால் என்ன பண்ணுவோம்? கண்ணில் வலி வந்துருச்சுன்னா, அன்னைக்கு உடம்பே என்ன பண்ணாதுங்க, அதை நோக்கி வேலை செய்யுது இல்ல, கண்ணு தானே பிரச்சனை. ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா முழு சரீரமும் அந்த பாதிப்பு இருக்கும். அது மாதிரி ஒரு அவயம் மகிமைப்பட்டால், ஒரு அவயம்
மகிமைப்பட்டார். அவனுடைய வெற்றியை என்னுடைய வெற்றியாய் நினைப்பது. அவனுடைய வெற்றியை என்னைக்கு ஒரு அஞ்சு போதகர்கள் சிறப்பான பிரசங்கியார்களாக இந்த ஊழியத்திலிருந்து எழும்புகிறார்களோ அன்னைக்கே சபையை கூட்டிடலாம். ஏன்னா மிஷன் கம்ப்ளீட். நான் ஊழியத்தை நிறைவேற்றி விட்டேன். தினகரன் என்னடா வேஸ்ட். இந்த பாரு ஒரு 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, எழுப்பியிருக்கிறார்கள், துல்லியமாக திட்டவட்டமாக வேதத்தை பிரசங்க அப்படின்னா அது யாருடைய வெற்றி? ஆண்டவர் எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை நான் என்ன பண்ணிட்டேன், நிறைவேற்றேன். அது அதனுடைய அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த மகிழ்ச்சிக்கு அப்படி அதுதான் தீர்வு, அதுதான் மீட்பு தான் தீர்வு, ரட்சிப்பு தான் தீர்வு. சரி, ஹோமருக்கு எழுத நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் சரி இச்சையின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் என்ன சொல்றாரு, பாவத்தை விடவே முடியாத அளவுக்கு விட முடியலங்க, அதை பார்க்காம இருக்க முடியலங்க, பார்க்காம இருக்க செய்யாம இருக்க முடியலங்க. அதனால என்ன ஆரம்பிச்சுன்னா பாவம் ஆள ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். பாவம் என்ன ஆரம்பிச்சிருச்சு, லாஸ்ட் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ். அதுக்கும் தீர்வு இருக்கானா? ஆண்டவர்கிட்ட இருக்கு. நான் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்க, பாவத்திற்கு எப்படி எழுதுறாரு பாருங்க, பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக பாவம் உங்கள் பாவ சரீரத்தில் என்ன பண்ண கூடாதுங்க, ஆள. எழுதும் போதே எப்படி எழுதுறாரு, இது பாவ சரீரம், பாவ சரீரம். அப்ப இந்த பாவ சரீரத்திலே பாவம் இடம்பெறும் பொழுதே அதை குறித்து மனிதன் செயல்படவில்லை என்று சொன்னால், தேவன் சுட்டி காண்பிக்கும் பொழுதே அதை செயல்படணும்னா என்ன ஆயிரும், பாவம் என்ன ஆரம்பிச்சிடும், ஆள ஆரம்பிச்சிடும். அப்ப விசுவாசி பாவம் செய்வதற்கான 2வது காரணம் என்னன்னா, பாவத்தை ஆள விடுவது. பாவத்தை ஆள விடுவதும் தேவனுடைய ஆளுகையை தள்ளுவதும் ஒரே நேர்கோட்டில் நடக்குது. விளங்குறவங்க கரங்களை ஊத்த முடியுமா? பாவம் என்னை ஆளுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நான் தொடர்ந்து தேவனை என்ன பண்ணிட்டு இருக்கேன், தள்ளிக்கிட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119, 133 எடுத்துட்டீங்களா? வாசிங்க. வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வசனத்தை வீட்டுல போய் வாசிக்க போறாங்க? அகைன் மறுபடியும் வாசி. என்ன ஜெபம் பண்றாரு பாருங்க, உம்முடைய வார்த்தைகளை என் காலில் என்ன பண்ணிருங்க, உம்முடைய வார்த்தையில என் காலை என்ன பண்ணிருங்க, பதிச்சிருங்க. என் காலை என்ன பண்ணிருங்க, பதிச்சிருங்க. ஏன்னா நீ பதிக்கலைன்னா காலை வெளியே வச்சிருவேன், காலை என்ன பண்ணிடுவேன். ஜெபத்தை பாருங்க அருமையானவர்களே, உங்களுடைய வார்த்தையில என் காலடிவை என்ன பண்ணுங்க, பிக்ஸ் பண்ணுங்க. வேற மொழிபெயர்ப்புல படிங்க, அதை பிக்ஸ் பண்ணுங்க. அதை கடாவி விடும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில என்ன பண்ணிடுங்க, என்ன கடாவி விடும். உங்களுடைய வார்த்தையிலேயே என்னுடைய கால்களை நிலைப்படுத்தி ஒரு அநியாயம், என்ன சொல்லுங்க, ஒரு அநியாயமும் என்னை ஆள. இது இந்த எக்ஸ்ட்ரீம். பாவம் ஒரு மனிதனுடைய சரீரத்துல ஏன் ஆளுகை செய்கிறது, ஏன் அவன் பாவத்திற்கு கீழ்ப்படுகிறான், பாவம் செய்யறான் இல்ல, பாவத்திற்கு கீழ்ப்படுகிறான். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்றது இல்லை, ஒரு பொருட்டாவே. இப்போ நோட்ஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க, உங்களை சொல்ல, நானும் நோட்ஸ் வச்சிருக்கேன், என்னதான் சொல்றேன். நோட்ஸ் எடுக்கிறவங்க எல்லாம் அப்படியே கத்தருக்கு பயந்து அப்படி கிடையாது. அப்படி சொல்லிட அப்படி முடியாது. அப்படி சொல்லிட முடியுமா? அப்படி முடியாது. வார்த்தைகள்ல ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை என் காலடி என்ன பண்ணுங்க, நிலைப்படுத்திருங்க. ஒரு அநியாயம் எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கான் பாருங்க. அப்படிப்பட்ட மனுஷனை தான் பாவம் என்ன பண்ணாது, ஆளாது. எந்த மனுஷனை ஆளாது, ஒரு அநியாயம். நான் அப்படி செய்யறேன்னா இது ஒண்ணுதானே, இது ஒண்ணுதானே. கேட்டிருக்கீங்களா? அப்படியே இது ஒண்ணுதானே அப்படி சொல்றவன்ட்டு 100 இருக்கும், எழுதிங்க. அப்படி சொல்றவன்ட்டு தான் என்ன இருக்கும், எல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கும். நான் தினகரன் அப்படி சொல்லுவேன், நான் இது ஒண்ணுதானே அப்படின்னா அது என்கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம், 100 சொன்ன பாருங்க அவனுக்கு. ஏன்னா சங்கீதக்காரருக்கு நல்லா தெரியும், ஒண்ணு என்னை ஆண்டிச்சுன்னா எல்லாம் என்ன ஆண்டுரும். சங்கீதக்காரருக்கு நல்லா தெரியும், ஒரு அநியாயம் என்ன பண்ணாதீங்க, ஆட விட்டுறாதீங்க.
அப்ப அந்த போதனையை கேட்கிறான் பாருங்க, அந்த போதனையை விரும்புறான், அந்த போதனையை விரும்புறான். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம்.